வணக்கம். இன்றைக்கி சிக்கன் கட்லட் செய்கிறது எப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொத்தமல்லி தழை, முட்டை, ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை தனியாக வேக வச்சு எடுத்துக்குவோம். சிக்கன் தனியாக ஒரு குக்கரில் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதிலேயே போட்டுக்குவோம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு, தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டேன். இதை இப்படி தூள் தூளாக உதுத்திட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம பிசைஞ்சோம்னா சரியாக வராது. அதனால் இந்த காய் திருவுறதில் துருவி எடுத்துக்கலாம். துருவணும்னா ஒரே மாதிரி நல்லா மாவாக விழுந்துடும். இப்போ சிக்கனை மிக்சியில் போட்டு நல்லா தூளாக அடித்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன போடணும்னு போட்டு நாம் கலந்துக்கலாம். சிக்கனை இதில் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வேகத்துக்கு போட்டுருக்குது, பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறத கொஞ்சம் ஆயில் கொடுங்க. முட்டையை அடிச்சு வச்சுட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டும் மிளகுத்தூளும் கலந்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை எக்கில் நினச்சி பிரெட்டில் நினச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதை ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்குவோம். கட்லெட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இது நல்லா உணர்ந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அடுப்பை வச்சு பேன் அடுப்பு வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சு ஒன்றா எடுத்து போடுவோம். இது சிம்லேயே நல்லா வேகணும். இப்போ கீழே எல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் எடுக்கணும். சைடில் எண்ணெய் படலைன்னா இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணி விட்டீங்கன்னா அந்த சைடில் எல்லாம் எண்ணெய் பட்டு வெந்துடும். இந்த மாதிரி செஞ்சோம்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ கட்லெட் ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.